திருக்குறள் உலக பொதுமறை வாழ்வியல் கலை திருவள்ளுவர் அருளியது. வீடியோ படைப்பு தியாகராஜுலு காஞ்சி. அறத்துப்பால் அதிகாரம் 2 வான் சிறப்பு. திருக்குறள் 11 வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்றுணரற் பாற்று. முன்னுரை. வள்ளுவ பெருந்தகை கடவுள் வாழ்த்து என்னும் முதல் அதிகாரத்திற்கு அடுத்தபடியாகவே வான் சிறப்பு, மழையின் சிறப்பு என்னும் அதிகாரத்தை வைத்துள்ளார். ஏனெனில் உலக உயிர்கள் அனைத்தும் வாழ்வதற்கு காரணமான மழையே இவ்வுலகின் உயிர் நாடி ஆகும். இந்த 11வது குறளில் மழையை உலகிற்கு உயிர் தரும் அமிழ்தம் என உருவகித்துக் கூறுகிறார். தமிழ் உரை விளக்கம். மழை வானத்திலிருந்து பொழிந்து உலகத்து உயிர்களைக் காப்பாற்றி வருவதனால் அம்மழையே உலக உயிர்களுக்கு சாகாவரம் தரும் அமிழ்தம் என்று அறியத்தக்க பெருமையுடையதாகும். English summary. Since the rain pours from the heavens and sustains the entire world, rain itself must be understood as the true Amrita, the divine nectar of immortality, that keeps all living beings alive. விரிவான பகுப்பாய்வு. கருத்து மையக்கருத்து. மழை வெறும் நீர் அல்ல, அது பூமியின் உயிர்களை வாழ வைக்கும் தேவாமிர்தம். விளக்கம். வான் என்று உலகம் வழங்கி வருதலால் மேகங்கள் வானத்தில் தவழ்ந்து சமயம் அறிந்து மழையாக பொழிவதால்தான் இந்த உலகம் இயங்குகிறது. தாவரங்கள் செழிக்கின்றன, விலங்குகளும் மனிதர்களும் தாகம் தீர்த்துக் கொள்கின்றனர். தானமிழ்தம் என்றுணரற் பாற்று. அமிழ்தம் என்பது உண்டவரைச் சாகாமல் காக்கும் ஒரு தேவதிரவியம் என புராணங்கள் கூறும். ஆனால் வள்ளுவர் உலகைக் காக்கும் நிஜமான அமிழ்தமாக மழையைக் காட்டுகிறார். மழை பெய்யாவிட்டால் உலகம் பசியால் மடியும், மழை பெய்வதால் உலகம் பிழைக்கிறது. எனவே மழையை நாம் அமிழ்தம் என்றே உணர்ந்து போற்ற வேண்டும். தத்துவ பகுப்பாய்வு. வள்ளுவரின் தத்துவப் பார்வை இங்கு இயற்கையோடு ஒன்றிய ஆன்மீகமாகவோ அல்லது வாழ்வியலாகவோ விரிகிறது. கடவுள் உலகை படைத்திருக்கலாம், ஆனால் அந்த உலகம் தொடர்ந்து இயங்குவதற்கான ஆற்றலை, சஸ்டெனன்ஸ், இயற்கை வடிவில் மழையே வழங்குகிறது. அமிழ்தம் என்பது கற்பனை, மழை என்பது நிஜம். கற்பனையான ஒரு பொருளை விட கண்ணெதிரே உலகை காக்கும் இயற்கையே போற்றத்தக்க தெய்வீகத்தன்மை கொண்டது என்ற யதார்த்த தத்துவத்தை உணர்த்துகிறது. திருக்குறள் 12 துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூம் மழை. முன்னுரை. இந்த திருக்குறள் வான்சிறப்பு அதிகாரத்தின் 2வது குறளாகும். இது தமிழின் சொற்பொருட்பின் வருநிலையணிக்கு மிகச்சிறந்த உதாரணம். துப்பு என்ற ஒரே சொல் வெவ்வேறு பொருள்களில் மீண்டும் மீண்டும் வந்து மழையின் பன்முகத்தன்மையை அழகாக விளக்குகிறது. தமிழ் உரை விளக்கம். உண்பவர்க்கு நல்ல உணவுப் பொருள்களை உற்பத்தி செய்து தருவதோடு மட்டுமல்லாமல் பருகுபவர்க்குத்தானே ஒரு நல்ல உணவாகவும் விளங்குவது மழையாகும். English summary. Rain produces good food for those who consume food, and at the same time, it serves itself as a vital food, water, for them to drink. விரிவான பகுப்பாய்வு. கருத்து மையக்கருத்து. உணவுப் பெருக்கத்திற்கும் மழைதான் காரணம். அந்த உணவை உண்பதற்கான முதன்மை தேவையாகிய நீரும் மழைதான். விளக்கம். இந்த குறளில் வரும் துப்பு என்ற சொல்லின் பொருள்களை புரிந்து கொண்டால் விளக்கம் எளிதாகும். துப்பார்க்கு உண்பவர்க்கு துப்பாய நன்மையான நல்ல துப்பாக்கி உணவை உண்டாக்கி துப்பாய தூவும் தானே உணவாகவும் இருப்பது. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி நாம் உண்ணும் அரிசி, பருப்பு, காய், கனிகள் போன்ற அனைத்து உணவுப் பொருட்களையும் மண்ணிலிருந்து விளைவித்து தருவது மழைதான். துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. அப்படி விளைந்த உணவை சமைப்பதற்கும் சாப்பிட்ட பின் நம் தாகத்தை தீர்ப்பதற்கும் நீராக தானே ஓர் உணவாக மாறுவதும் அதே மழைதான். அதாவது உணவை உருவாக்குவதும் மழை, உணவாக இருப்பதும் மழை. தத்துவ பகுப்பாய்வு. காரணகாரிய தத்துவத்தை காஸ் அண்ட் எஃபெக்ட் விளக்குகிறது. ஒரு பொருள் மற்றொரு பொருளின் உற்பத்திக்கு காரணமாக இருப்பதுடன் தானே அதன் இறுதிப் பயனாகவும் மாறுவதை குறிக்கிறது. இயற்கை என்பது வெறும் வளங்களை வழங்கும் ஒரு வெளி முகமை, எக்ஸ்டர்னல் ஏஜென்சி அல்ல. அது நம் உடலுக்குள் உணவாகவும் நீராகவும் கலந்து நம்மை இயக்குகிறது. நாமே இயற்கையின் ஒரு பகுதிதான் என்ற உன்னதமான தத்துவத்தை எளிய உணவு நீர் சுழற்சியின் மூலம் வள்ளுவர் மிக ஆழமாக பதிவு செய்துள்ளார். திருக்குறள் 13 வினின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. முன்னுரை. வான்சிறப்பு அதிகாரத்தின் 3வது குறளான இதில்
வள்ளுவர் மழை பெய்யாமல் போனால் இந்த உலகம் என்னவாகும் என்ற எதிர்மறை விளைவை நெகட்டிவ் இம்பாக்ட் எச்சரிக்கையாக கூறுகிறார். கடல் நீர் சூழ்ந்த உலகமாக இருந்தாலும் வான்மழை இல்லாவிட்டால் உலக உயிர்கள் பசியால் துடிக்கும் கொடுமையை விவரிக்கிறது. தமிழ் உரை விளக்கம்: மழையானது உரிய காலத்தில் பெய்யாமல் பொய்த்துப் போகுமானால் கடல் நீரால் சூழப்பட்டு இந்த அகன்ற உலகத்தில் வாழும் உயிர்களை பசியானது உள்ளே நிலை பெற்று நின்று வருத்தும். English summary: If the clouds fail to pour rain in due season, hunger will abide within and torment all living beings throughout this vast world, even though it is surrounded by wide oceans. விரிவான பகுப்பாய்வு. கருத்து மையக்கருத்து உலகைச் சுற்றி எவ்வளவு தண்ணீர், கடல் நீர் இருந்தாலும் வான்மழை பொய்த்தால் பசி என்னும் கொடுமை உலகை அழித்துவிடும். விளக்கம்: வினின்று பொய்ப்பின் வானத்திலிருந்து பெய்ய வேண்டிய மழை பெய்ய வேண்டிய காலத்தில் பெய்யாமல் ஏமாற்றிவிட்டால் விரிநீர் வியனுலகத்து. விரிநீர் என்பது பரந்த கடல் நீரைக் குறிக்கும். வியனுலகம் என்பது பரந்த உலகத்தைக் குறிக்கும். அதாவது 4/3 பங்கு கடல் நீரால் சூழப்பட்ட உலகமாக இது இருந்தாலும் உள்நின்று உடற்றும் பசி, அந்த உப்பு நீர் மனிதர்களின் தாகத்தையோ பயிர்களின் தாகத்தையோ தீர்க்காது. இதனால் உணவு உற்பத்தி முற்றிலும் முடங்கி உலக உயிர்களின் உடலுக்குள்ளே பசி என்ற தீ குடியேறி அவர்களை வதைத்து துன்புறுத்தும். தத்துவ பகுப்பாய்வு. இக்குறளில் வள்ளுவர் ஒரு முரண்பாட்டு தத்துவத்தை கையாண்டுள்ளார். நீர் சூழ்ந்த உலகிலும் நீரற்ற பசி வரும் என்பதே அது. வளங்கள் சுற்றிலும் கொட்டிக் கிடந்தாலும் கடல் நீர் போல அவை பயன்படக்கூடிய வடிவத்தில் மழை நீர் போல கிடைக்காவிட்டால் எந்த பயனும் இல்லை. மேலும் பசியை உள்நின்று உடற்றும் என்கிறார். வெளிப்புற பகைகளை நாம் எதிர்த்துப் போரிடலாம். ஆனால் பசி என்பது உயிரினங்களுக்கு உள்ளிருந்தே உருவாகும் ஒரு பெரும் பகை. இயற்கை சமநிலை தவறும்போது அந்த பசி பேராபத்தாக மாறும் என்ற சுற்றுச்சூழல் தத்துவத்தை எகலாஜிக்கல் பேலன்ஸ் உணர்த்துகிறது. திருக்குறள் 14. ஏரின் உழார் உழவர் புயலென்னும் வாரி வழங்குன்றிக்கால். முன்னுரை. மனித சமுதாயத்தின் முதுகெலும்பாக விளங்கும் உழவுத் தொழில் எவ்வாறு மழையை மட்டுமே நம்பி இருக்கிறது என்பதை படம் பிடித்துக் காட்டுகிறது. மழை என்னும் வாழ்வாதார காரணி குறைந்தால் உலகிற்கே உணவிடும் உழவனின் கைத்தொழிலும் முடங்கிப் போகும் என்பதை வள்ளுவர் இதில் விளக்குகிறார். தமிழ் உரை விளக்கம். மழை என்னும் வருவாய் வளம் குன்றிப் போகுமானால் உலகத்தாருக்கு உணவளிக்கும் உழவர்கள் தம் கையில் ஏரை பிடித்து உழவு செய்ய மாட்டார்கள், செய்ய முடியாமல் போவார்கள். English summary: If the bounty of nature called rain diminishes and fails, even the farmers, who feed the world, will be unable to plough the land with their oxen. விரிவான பகுப்பாய்வு. கருத்து மையக்கருத்து மழை என்னும் இயற்கையின் கொடை குறைந்தால் உழவுத் தொழில் முற்றிலும் நின்றுவிடும். அது ஒட்டுமொத்த மனித குலத்தின் உணவு பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கும். விளக்கம்: புயலென்னும் வாரி வழங்குன்றிக்கால். புயல் என்பது இங்கு மழை மேகங்களை குறிக்கிறது. வாரி என்றால் வருவாய் அல்லது பெருக்கம். மழையாகிய வளம் தரும் இயற்கை வருவாய் தன் அளவில் சுருங்கிப் பொய்க்கும் போது ஏரின் உழார் உழவர் நிலம் வறண்டு பாளமாக வெடித்துக் கிடக்கும். அந்த கடினமான நிலத்தில் உழவர்களால் ஏர் பூட்டி உழவுத் தொழிலைச் செய்ய முடியாது. உழவன் ஏர் பூட்டாவிட்டால் விதைப்பு இருக்காது, விதைப்பு இல்லையெனில் அறுவடை இருக்காது. தத்துவ பகுப்பாய்வு. பொருளாதாரத்தின் அடிப்படை தத்துவத்தை எகனாமிக் ஃபவுண்டேஷன் பேசுகிறது. மனித உழைப்பு எவ்வளவுதான் கடினமானதாக இருந்தாலும் உழவரின் உழைப்பு போல அதற்கு இயற்கையின் ஒத்துழைப்பு, மழை, இன்றியமையாதது. மனித ஆற்றல் என்பது இயற்கையின் ஆற்றலுக்கு உட்பட்டதே தவிர அதற்கு முரணானது அல்ல. உழவர்கள் நினைத்தாலும் வறண்ட நிலத்தில் பயிர் செய்ய முடியாது என்ற யதார்த்தத்தின் மூலம் மனித பொருளாதாரமும் உற்பத்தியும் எப்போதும் இயற்கையின் கொடையைச் சார்ந்தே இயங்குகின்றன என்ற சார்பியல் தத்துவத்தை லா ஆஃப் இன்டர்டிபெண்டன்ஸ் வள்ளுவர் அழகாக விளக்கியுள்ளார். திருக்குறள் 15. கெடுப்பதுவும் கெட்டார்க்குச் சார்வாய்மர் ராங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. முன்னுரை. வான்சிறப்பு அதிகாரத்தின் 5வது குறளான இதில் வள்ளுவர் மழையின் அதீத வல்லமையை கூறுகிறார். மழை என்பது வெறும் நீர்த்துளி அல்ல, அது நினைத்தால் உலகை அழிக்கவும் முடியும், நினைத்தால் உலகைக் காக்கவும் முடியும். இயற்கையின் இந்த இருமுக ஆற்றலை, டுவல் பவர், மிக நேர்த்தியாக விவரிக்கிறது.
தமிழ் உரை விளக்கம். பெய்யாமல் வாழ்வை கெடுக்க வலதும் மழையே, அப்படி பெய்யாமல் கெட்டுப்போன வறியவர்களுக்கு துணையாய் நின்று மீண்டும் பெய்து அவர்களை வாழ்விக்க வலதும் மழையே ஆகும். English summary. Rain has the power to ruin lives by withholding itself, and at the same time, it is the very same rain that can lift up and restore those ruined lives by pouring down abundantly. விரிவான பகுப்பாய்வு. கருத்து மையக்கருத்து அழிப்பதும் ஆக்குவதும் இயற்கையே. மழையே உலக வாழ்வியல் உச்சக்கட்ட அதிகாரம் கொண்டது. விளக்கம். கெடுப்பதுவும் மழை பெய்ய வேண்டிய காலத்தில் பெய்யாமல் பொய்த்துப்போய் உலக உயிர்களின் வாழ்வாதாரத்தை கெடுப்பதும் மழைதான். அதிவிரைவாக பெய்து வெள்ளமாய் அழிப்பதையும் இதில் சேர்த்துக் கொள்ளலாம். கெட்டார்க்குச் சார்வாய்மற்று ஆங்கே அவ்வாறு மழையின்றி வறுமையிலும் பஞ்சத்திலும் சிக்கி அழிந்து போன மனிதர்களுக்கு ஒரு மறுவாழ்வு தரும் புகலிடமாக சார்பாக மாறி எடுப்பதும் எல்லாம் மழை தகுந்த சமயத்தில் பொழிந்து வறண்ட பூமியை செழிக்க வைத்து அவர்களை கைதூக்கி விடுவதும் எடுப்பதும் அதே மழைதான். தத்துவ பகுப்பாய்வு. பிரபஞ்சத்தின் ஆக்கல், அழித்தல், காத்தல் என்ற சுழற்சி தத்துவத்தை பேசுகிறது. இயற்கையை மனிதன் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியாது. இயற்கைக்கு மனிதன் அடிபணிந்துதான் ஆகஸ்ட் வேண்டும். ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களைப் போல இயற்கையின் சீற்றமும் இயற்கையின் கருணையும் ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்டவை. நமக்கு துன்பம் தருவதும் அதிலிருந்து நம்மை மீட்பதும் ஒரே ஆற்றல்தான் என்ற நியதியை உணர்த்துவதன் மூலம் மனிதனுக்குள் இருக்கும் அகந்தையை, ஈகோ, அடக்கி இயற்கையை மதிக்க கற்றுக் கொடுக்கிறது இத்தத்துவம். திருக்குறள் 16. விசும்பின் துளி வீழின் அல்லால்மர் ராங்கே பசும்புல் தலை காண்பு அரிதில். முன்னுரை. உலகில் உள்ள உயிரினங்களிலேயே மிக எளிய, சிறிய தாவரமாக நாம் கருதுவது புல். அத்தகைய புல்லின் உயிர் வாழ்விற்குக் கூட வான்மழை எவ்வளவு இன்றியமையாதது என்பதை விளக்குவதன் மூலம் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் தொடக்கப் புள்ளியே மழைதான் என்பதை வள்ளுவர் இக்குறளில் ஆணித்தரமாக பதிவு செய்கிறார். தமிழ் உரை விளக்கம். வானத்திலிருந்து மழையின் ஒரு துளி விழாவிட்டால் பூமியில் வாழும் மிகச்சிறிய தாவரமான ஒரு பசும்புல்லின் நுனியை கூட பார்ப்பது அரிதாகிவிடும். English summary. Unless a single drop of rain falls from the heavens, it is impossible to see even the green tip of a blade of grass growing upon the earth. விரிவான பகுப்பாய்வு. கருத்து மையக்கருத்து. மிகச்சிறிய புல்லின் முளைப்பிற்கும் வான்மழையின் துளியே காரணம். மழை இல்லையேல் பூமியில் தாவர வர்க்கமே இருக்காது. விளக்கம். விசும்பின் துளி வீழின் அல்லால். விசும்பு என்றால் வானம். வானத்திலிருந்து விழும் ஒரு சிறு மழைத்துளி இல்லாவிட்டால் மற்ற ஆங்கே பசும்புல் தலைகாண்பு அரிது. பூமிக்கு அடியில் இருக்கும் புல்லின் விதை கூட முளைக்காது. காடுகளிலும் மேய்ச்சல் நிலங்களிலும் ஓங்கி வளரும் மரங்களை விடுங்கள். மிக எளிதாக முளைக்கக்கூடிய பசும்புல்லின் தலை, நுனி கூட மண்ணிற்கு வெளியே நீட்டிப் பார்ப்பது சாத்தியமில்லாமல் போய்விடும். புல் முளைக்காவிடில் ஆடு, மாடு போன்ற கால்நடைகளுக்கு உணவில்லை. அவை இல்லையேல் மனிதனுக்கும் உணவில்லை. தத்துவ பகுப்பாய்வு. இது ஓர் உன்னதமான சூழலியல் தத்துவம். எக்கோலாஜிக்கல் செயின் ரியாக்ஷன். பிரபஞ்சத்தில் பெரிய விஷயங்கள், பெரிய மரங்கள், விலங்குகள், மனிதர்கள் யாவும் மிகச்சிறிய விஷயங்களின் புல், மழைத்துளி அடிப்படையில்தான் இயங்குகின்றன. ஒரு துளி என்பது எவ்வளவு சிறியது, ஒரு புல் என்பது எவ்வளவு எளியது. ஆனால் அந்த ஒரு துளிதான் அந்த புல்லின் உயிரை வடிக்கிறது. பிரபஞ்சத்தின் ஆகப்பெரிய இயக்கங்கள் அனைத்தும் மிகச்சிறிய அலகுகளால் ஆனவை என்பதையும், இயற்கையின் மிகச்சிறிய கொடையான ஒரு மழைத்துளியைக் கூட மனிதன் அலட்சியப்படுத்தக்கூடாது என்ற காரணகாரிய தொடர்பை, இன்டர்கனெக்டட்னஸ் ஆஃப் லைஃப், தத்துவார்த்தமாக விளக்குகிறது. திருக்குறள் 17. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்கா தாகி வெடிந்து. முன்னுரை. உலகில் 3/4 பகுதிக்கு மேல் நீர் சூழ்ந்திருப்பது கடல். அளவிட முடியாத நீர்ப்பரப்பைக் கொண்டு அந்தக் கடலே ஆனாலும் அதற்கும் வான்மழைதான் ஆதாரம் என்ற வியப்பூட்டும் இயற்கையின் உண்மையை வான்சிறப்பு அதிகாரத்தின் 7வது குறளான இதில் வள்ளுவர் மிக அழகாக விளக்குகிறார். தமிழ் உரை விளக்கம். மின்னலால் வெட்டப்பட்டு மேகமானது கடலிலிருந்து முகந்த நீரைக் கொண்டு மீண்டும் பெய்து அதனைக் காக்காவிட்டால்
அளவில் பெரியதாக காணப்படும் கடலும் கூட தன் வளம் குன்றிப் போகும். இங்கிலீஷ் சம்மரி: Even the vast and deep ocean will lose its natural wealth and shrink in quality if the rain clouds, which absorb its water, fail to pour it back as seasonal rain. விரிவான பகுப்பாய்வு. கருத்து மையக்கருத்து. மையக்கருத்து: எல்லையற்ற நீரையுடைய கடலும் கூட மழை பொய்த்தால் தன் இயல்பையும் வளத்தையும் இழந்துவிடும். விளக்கம்: தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின். தடிந்து என்றால் மின்னல் வெட்டுதல் அல்லது நீரை முகத்தல். எழிலி என்றால் மேகம். மின்னலுடன் கூடி எழும் மேகங்கள் தான் பெற்ற நீரை மீண்டும் மழையாக கொடுக்காமல் நல்காது ஏமாற்றிவிட்டால், நெடுங்கடலும் தண்ணீர்மை கொன்றும் பரந்து விரிந்த பெரும் கடலாக இருந்தாலும் அது தன் இயல்பான குணம் நீர்மை மாறும், வளம் குறையும். கடல் நீர் ஆவியாகி மேலே சென்றபின் மீண்டும் மழை நீர் கடலில் விழுந்தால்தான் கடல்வாழ் உயிரினங்கள், மீன்கள், முத்துக்கள் போன்றவை செழிக்கும். மழை பெய்யாவிட்டால் கடல் மட்டம் குறைவதுடன் கடலின் உப்புத்தன்மை அதிகரித்து அதன் இயல்பு கெடும். தத்துவ பகுப்பாய்வு. இது பிரபஞ்சத்தின் கொடை மற்றும் சமநிலை தத்துவத்தை லா ஆஃப் ரெசிப்ரோசிட்டி அண்ட் எக்விலிபிரியம் உணர்த்துகிறது. கடல் மேகத்திற்கு தண்ணீரை கொடுக்கிறது, மேகம் அதை தூய்மையாக்கி மீண்டும் கடலுக்கு மழையாக தருகிறது. கொடுப்பதும் எடுப்பதும் சமமாக இருக்கும் வரைதான் பிரபஞ்சம் அழகாக இருக்கும். எவ்வளவு பெரிய பணக்காரராகவோ சக்தி வாய்ந்தவராகவோ நெடுங்கடல் போல இருந்தாலும் தங்களுக்கு வரவேண்டிய நியாயமான வரவுகள், மழை நின்றுபோனால் அவர்களின் மதிப்பும் வளமும் குன்றிவிடும் என்ற வாழ்வியல் தத்துவத்தையும் இது மறைமுகமாக விளக்குகிறது. திருக்குறள் 18. சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு. முன்னுரை: இயற்கை வளம் குன்றும்போது அது மனிதர்களை மட்டுமல்ல, மனிதர்கள் வழிபடும் தெய்வ வழிபாட்டையும் ஆன்மீகச் சடங்குகளையும் கூட எவ்வாறு முடக்கிவிடும் என்பதை யதார்த்த பார்வையோடு இக்குறளில் வள்ளுவர் படம் பிடித்துக் காட்டுகிறார். தமிழ் உரை விளக்கம்: வானம் மழையை பொழியாமல் வறண்டு போகுமானால் இவ்வுலகில் வாழும் மனிதர்களால் தேவர்களுக்காகச் செய்யப்படும் திருவிழாக்களும் தினசரி வழிபாடுகளும் நடைபெறாமல் நின்றுவிடும். இங்கிலீஷ் சம்மரி: If the heavens dry up and fail to grant rain, then neither the grand annual festivals nor the daily ritualistic worships will be performed for the gods in this world. விரிவான பகுப்பாய்வு. கருத்து மையக்கருத்து. மையக்கருத்து: வான்மழை இல்லாவிட்டால் பசியும் பஞ்சமும் தலைவிரித்தாடும். அங்கே தெய்வங்களுக்குச் செய்யும் வழிபாடுகளும் விழாக்களும் கூட நின்று போகும். விளக்கம்: வானம் வரக்குமேல் மழை பெய்யாமல் மேகம் வறண்டு பூமி பஞ்சத்தில் சிக்கிக் கொண்டால் வானோர்க்கும் ஈண்டு. வானோர் என்பது தேவர்களை தெய்வங்களைக் குறிக்கும். ஈண்டு என்றால் இவ்வுலகில் மேலுலகில் இருக்கும் தேவர்களுக்காக இந்த பூமியில் வாழும் மனிதர்கள் செய்யும் சிறப்பொடு பூசனை செல்லாது. சிறப்பு என்பது ஆண்டுதோறும் எடுக்கும் பெரிய திருவிழாக்கள். பூசனை என்பது நாள்தோறும் செய்யும் எளிய வழிபாடுகள், பூஜைகள். மனிதனுக்கே உண்ண உணவும் குடிக்க நீரும் இல்லாத போது அவன் எவ்வாறு தெய்வங்களுக்கு திருவிழாக்களையும் பூஜைகளையும் நடத்த முடியும்? எனவே வழிபாடுகள் யாவும் நின்று போகும். தத்துவ பகுப்பாய்வு. வள்ளுவரின் இந்த தத்துவம் மிக ஆழமான ஒரு வாழ்வியல் யதார்த்தத்தை பேசுகிறது. பசி வந்திடப் பத்தும் பறந்து போம் என்பார்கள். மனிதனின் அடிப்படை தேவைகளான உணவும் நீரும் பூர்த்தியானால் மட்டுமே அவனால் ஆன்மீகம், கலாச்சாரம், கலைகள், திருவிழாக்கள் பற்றி சிந்திக்க முடியும். வயிறு காய்ந்திருக்கும் போது பக்தி பிறக்காது. மனித இனம் தழைத்து வளமோடு வாழ்ந்தால் மட்டுமே தெய்வ வழிபாடும் தொடர முடியும். அந்த மனித வாழ்விற்கு அஸ்திவாரமாக இருப்பது வான்மழைதான் என்ற மதசார்பற்ற வாழ்வியல் உண்மையை தத்துவார்த்தமாக உணர்த்துகிறது. திருக்குறள் 19. தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்கா தெனின். முன்னுரை: வான்சிறப்பு அதிகாரத்தின் 9வது குறளான இதில் மனித சமுதாயத்தின் உன்னத அறநெறிகளான கொடைத்தன்மையும் தானம், ஆன்மீக ஒழுக்கமும் தவம் நிலை பெறுவதற்கு வான்மழையே அடிப்படை ஆதாரமாக திகழ்கிறது என்பதை வள்ளுவர் மிக ஆழமாக விளக்குகிறார். தமிழ் உரை விளக்கம்: வானமானது மழையை பொழியாமல் பொய்த்து விடுமானால் இந்த அகன்ற உலகத்தில் பிறருக்குக் கொடுக்கும் தானம், தமக்காக மேற்கொள்ளும் தவம் ஆகிய 2 அறநெறிகளும் நிலைபெற்று தொடராமல் அழிந்து போகும். இங்கிலீஷ் சம்மரி: If the heavens fail to grant rain, neither charity, giving to others,
nor penance, spiritual austerity, will endure or be practiced across this vast world. விரிவான பகுப்பாய்வு. கருத்து மையக்கருத்து வான்மழை இல்லையேல் உலகத்தில் வளம் இருக்காது. வளமில்லாத போது தானமும் தவம் போன்ற அறச்செயல்களும் சாத்தியமற்றுப் போகும். விளக்கம். வானம் வழங்காது எனின் மழை மேகங்கள் தங்களுக்குரிய நீர் வளத்தை உலகிற்கு வழங்காமல் மறுத்துவிட்டால் வியனுலகம் தானம் தவமிரண்டும் தங்கா. இந்த அகன்ற உலகத்தில் தானமும் நிலைக்காது, தவமும் நிலைக்காது. தானம். ஒருவன் பிறருக்கு தானம் செய்ய வேண்டுமானால் முதலில் அவனிடம் கொடுப்பதற்கான பொருள் வளம் இருக்க வேண்டும். மழை பொய்த்து பஞ்சம் ஏற்படும் போது எவரிடமும் தானம் கொடுக்கப் பொருள் இருக்காது. தவம். பசியும் பட்டினியும் தலைவிரித்தாடும் வறட்சி காலத்தில் மனிதர்களால் மன அமைதியுடன் தவத்தையோ இறை வழிபாட்டையோ ஆன்மீக ஒழுக்கங்களையோ கடைப்பிடிக்க முடியாது. தத்துவ பகுப்பாய்வு. மனித குலத்தின் மிக உயர்ந்த உன்னத பண்புகளாக கருதப்படும் அறமும் ஆன்மீகமும் கூட பொருளாதார மற்றும் இயற்கைச் சூழ்நிலையைச் சார்ந்தே இருக்கின்றன என்ற மார்க்சிய யதார்த்தத்திற்கு இணையான தத்துவத்தை இக்குறளில் வள்ளுவர் அன்றே பேசியுள்ளார். அடிப்படை தேவைகள் உணவு, நீர் பூர்த்தியாகாத ஒரு சமூகத்தில் உயரிய தார்மீக பண்புகளை மோரல் வேல்யூஸ் எதிர்பார்க்க முடியாது. இயற்கை வளம் சுருங்கும் போது மனிதர்களின் அறநெறிகளும் சுருங்கி உலகம் சுயநலமிக்கதாக மாறிவிடும் என்ற சமூகவியல் தத்துவத்தை மிக அழுத்தமாக பதிவு செய்கிறது. திருக்குறள் 20. நீரின்று அமையாது உலகெனின் யார்யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. முன்னுரை. வான் சிறப்பு என்னும் உன்னத அதிகாரத்தின் இறுதி மற்றும் 20வது திருக்குறள் இதுவாகும். உலக இயக்கத்தின் பிரிக்க முடியாத இரு கூறுகளான நீர் மற்றும் நல்லொழுக்கம் ஆகிய இரண்டையும் இணைத்து ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ஒழுங்குமுறைக்கும் இயக்கத்திற்கும் வான்மழையே இறுதி ஆதாரப்புள்ளி என்பதை வள்ளுவர் இக்குறளில் முத்தாய்ப்பாகக் கூறி அதிகாரத்தை நிறைவு செய்கிறார். தமிழ் உரை விளக்கம். எப்படிப்பட்ட மனிதருக்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் அந்த நீர் வளம் தடையின்றி கிடைப்பதற்கு காரணமான மழையே இல்லாவிட்டால் உலகத்தில் நன்னடத்தை எனப்படும் ஒழுக்கமும் நிலைபெறாமல் போய்விடும். English summary. If it is true that life on earth cannot survive without water, it is equally true that regular moral conduct and the orderliness of the world cannot exist without the timely blessing of rain. விரிவான பகுப்பாய்வு. கருத்து மையக்கருத்து. நீர் இல்லாமல் உலக உயிர்கள் வாழ முடியாது. அந்த நீரை தரும் வான்மழை இல்லாமல் உலக ஒழுக்கம், இயற்கை மற்றும் மனித ஒழுங்கு நிலைக்க முடியாது. விளக்கம். நீரின்று அமையாது உலகெனின் அரசன் முதல் ஆண்டி வரை எப்பேற்பட்ட மனிதராக இருந்தாலும் நீர் இல்லாமல் இவ்வுலகில் உயிர் வாழ்தல் சர்வைவல் சாத்தியமில்லை என்பது உலக நியதி. யார்யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. அந்த உலக இயக்கத்திற்கு தேவையான நீரை தருவது வான்மழைதான். மழை பெய்யாவிட்டால் நீர்நிலை வறண்டுவிடும். நீர் வறண்டால் உயிர்கள் தங்களின் உயிர் வாழ்விற்காக போராட வேண்டியிருக்கும். அத்தகைய இக்கட்டான சூழலில் தர்மமும் கடமையும் சமுதாய நெறிகளும் தனிமனித நல்லொழுக்கமும் ஒழுக்கு முற்றிலுமாக சீர்குலைந்து போகும். தத்துவ பகுப்பாய்வு. பொதிகத் தேவைக்கும் தார்மீக ஒழுக்கத்திற்கும் பிசிக்கல் நெசசிட்டி வர்சஸ் மோரல் ஆர்டர் உள்ள பிணைப்பை பேசும் உன்னத தத்துவமாகும். மனிதனின் நற்பண்புகளும் ஒழுக்கமும் சமுதாய அமைதிக்குக் காரணம் எனில் அந்தச் சமுதாய அமைதிக்கு இயற்கை வளம் மழை அடிப்படையாகும். இயற்கை ஒழுங்கு நேச்சுரல் ஆர்டர் தவறும்போது சமூக ஒழுங்கு சோஷியல் மொராலிட்டி தானாகவே சிதைந்துவிடும். எனவே உலக ஒழுக்கம் என்பது வான்மழையைச் சார்ந்தே இருக்கிறது என்ற பேரண்ட சுழற்சி தத்துவத்தை காஸ்மிக் ஆர்டர் விளக்கி மழையை போற்ற வேண்டியதன் அவசியத்தை வள்ளுவர் ஆணித்தரமாக நிலைநாட்டியுள்ளார். திருக்குறள் உலக பொதுமறை வாழ்வியல் கலை திருவள்ளுவர் அருளியது. வீடியோ படைப்பு தியாகராஜுலு காஞ்சி. அறத்துப்பால் அதிகாரம் 2 வான் சிறப்பு